அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரீசெண்டா என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கேட்ட டவுட் தான் இது. அதாவது இப்ப நம்ம தொழுகையில இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள யாராச்சும் நுழைஞ்சாலோ இல்ல நம்மள யாராவது கிராஸ் பண்ணி போகும் பொழுது அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னாக்கா இப்போ அது நம்ம காதுல விழுகுது. அதுக்கு நம்ம உடனே பதில் சலாம் சொல்லணுமா? அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா ஏன் சொல்லக்கூடாது? அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற டவுட் கேட்டிருந்தாங்க. சோ இதுக்கு உண்டான விளக்கத்தை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ தொழுகையில இருப்பவர் தமக்கு சலாம் சொல்றவங்களுக்கு பதில் சொல்ல விரும்பினாங்க அப்படின்னா அவங்க வார்த்தைகளால் சொல்லாமல் அவங்களுடைய கை இல்லைனாக்கா விரல்களை செய்கை மூலமாக அவங்க பதிலளிக்கணும். இதுக்கு உண்டான ஹதீஸ் ப்ரூஃப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஹதீஸை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது நான் அவர்களை கடந்து சென்றேன். அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன். அதற்கு அவர்கள் செய்கை மூலம் பதிலளித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயல் வழி மூலமாக ஆதாரபூர்வமாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் எங்களுக்கு தொழுகையில் பேசக்கூடாது என்றும் கற்றுத்தந்தார்கள் சொல்லியிருக்காங்க. சோ இதனால தொழுகையில் பேசுவது அப்படிங்கிறது சலாம் பதில் உட்பட அனுமதி இல்லை அப்படிங்கிறது நமக்கு இந்த ஹதீஸ் மூலியமாக தெளிவாக தெரிகிறது. அப்போ எப்படி பதில் சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாயால வாலைக்கும் சலாம்னு சொல்லக்கூடாது. சில உலமாக்களும் என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸின் அடிப்படையை கொண்டு பார்த்தோம்னாக்கா செய்கை மூலம் அதாவது கை செய்கை மூலமாக மெதுவாக பதில் காட்டலாம் அப்படின்ட்டு இல்லனா தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏன் நம்ம இந்த மாதிரி தொழுகையில இருக்கும் பொழுது நம்ம பதில் சலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அதாவது தொழுகை சொலா என்பது அல்லாஹுடன் நேரடி தொடர்பு கொள்ளும் நேரம். அதனால அந்த நேரத்துல வேற உலக விஷயங்கள் பேசுவது தவிர்க்கப்படுது. ஏன்னா இப்போ சலாம் சொல்றாங்க அப்படிங்கும் போது அப்ப உலக விஷயங்களுக்கு நம்ம கவனம் செலுத்தி அதை நம்ம காதுல வாங்கிட்டு அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லும் பொழுது தொழுகையிலேருந்து நம்ம மீண்டும் அவங்களுக்கு உலக விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆகுது. சோ இதனால நம்மளுடைய தொழுகை முழுமையாக ஆகாம அது பாதிக்கப்படுது. சோ ஃபைனலா தொழுகையில நமக்கு முழு கவனம் அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். பேசுவது அப்படிங்கிறது தொழுகையை பாதிக்கும். அதனால் சலாமுக்கு பதிலா தொழுகைக்கு பிறகு சொல்றது ரொம்பவுமே சிறந்ததாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறத நினைக்கிறோம். நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயம் மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க ஷேர் பண்ணக்கூடிய நீங்க கன்வே பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால அவங்க இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். அதன் மூலியமாக உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நட்குழியை வழங்குவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.